கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லானது மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் நம்மளை வந்து தக்க வச்சுக்கோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ஃபுட் ரெசிபீஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இதுக்காக முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரியான கருப்பு சுண்டல் எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ ஊற வச்ச கடலையை நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க பொங்கி வந்திருக்கும். ஸோ அதில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2லிருந்து ஒரு 3 விசில் மட்டும் வச்சா போதும். வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வரமிளகாய் தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட இந்த மாதிரி வேக வச்சிருக்கிற சுண்டலை எடுத்து தட்டிக்கிட்டேன். இந்த மாதிரியான தண்ணியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது குழம்புகள் எல்லாம் பண்ணும்போது அதில் ஊற்றி நீங்கள் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன ரெசிபி அப்படின்னுட்டுன்னு பார்க்கலாம். இதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரியான உலர் திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். கருப்போ வெள்ளையோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பேரிச்சம்பழம் போல் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8லேருந்து 10 எடுத்துக்கோங்க. அதில் உள்ள குட்டைகளை எல்லாம் நீக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குட்டி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பூசணிக்காய் வந்து இருந்துச்சு. பூசணிக்காயில் நான் இந்த தோல் ஒன்றுமே நீக்க போகிறது கிடையாது. தோல் கூட சத்து அப்படிங்கிறதுனால தோலோடைய தாங்க நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். உள்ள இந்த விதைகளை மட்டும் நான் நீக்கிட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் தாங்க வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆவியில் நல்லா சூப்பராக வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுருக்கிற உலர் திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஆவியில் வேக வச்சுருக்கிற பூசணிக்காயும் அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சுவை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை நாம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும். சர்க்கரை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இல்லை அந்த இனிப்பே போதும் அப்படின்னா அந்த இனிப்பு மட்டுமே போதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பேனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் வந்து வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போட்டு அழகாக 2 பக்கமுமே மறைச்சி போட்டு வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான பூசணிக்காய் பேன் கேக் வந்து ரெடி ஆகிரும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பிள்ளைங்களுக்காக ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்து விடலாம். தேர்ட் ரெசிபி இதுவும் ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தாங்க. பொதுவாக எல்லாரோட வீடுகள்லையுமே அவல் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அவல் தேவையோ ஸோ அந்த அளவுக்கு அவலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் கொண்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பூனோ கையோ கொண்டு கிளறும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக கரெக்டாக ஒட்டாமல் மிக்ஸ் ஆகி வந்துடும். கடாய் வச்சு அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சூடான உடனே பட்டை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இலை, சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, 2 பச்சை மிளகாயை வந்து நான் இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா இவ்வளோவுமே போதும். அதுக்கப்புறமா 2 முட்டை தாங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா மிக்ஸுமே ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற அவலை இந்த மாதிரி கொட்டி சூப்பராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை லைட்டாக மேலோட்டமாக தூவி நாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான அவல் ரெசிபி வந்து ரெடி ஆகிரும்.
இதில் சொன்ன ஒவ்வொரு ரெசிபீஸும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கூட நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்து விடலாம். கண்டிப்பாக வெயிட் லாஸுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th ரெசிபி இதுவும் ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிருங்க. அதுக்காக நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃபோக் கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயமும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் காய்கறிகள் ஏதாச்சும் கேரட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி பீன்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட் கரெக்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதாயில் பண்ணுறதுனால இது வந்து ஹெல்த்தி கிடையாது. பட் எப்போவாச்சும் ஒரு 2 months ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஃபஸ்ட்டு முட்டையில் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த வெங்காயத்தை எல்லாமே உள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் காட்டினது மாதிரியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் வந்து உங்களால் ப்ரெஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடிக்கல் வந்து எல்லாரோட வீடுகள்லேயுமே இருக்கும். ஸோ நடுவில் அதுக்கப்புறமா சுற்றிலும் சைடில் வந்து வெந்து வர்றதுக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக சுற்றியும் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ரெட் வந்து ரெடி ஆகிரும். இதில் ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க, அவ்வளவு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதில் இன்னும் காய்கறிகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக, அதுவும் ரொம்பவே வெயிட்டாக அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஸ்நாக்ஸ் ஆட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5th ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரச்சினி கிழங்கு. இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து டீ காஃபிக்கு கூட அதுக்கப்புறமா கிழங்கை வந்து மயக்கி எல்லாமே சாப்பிடுவோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மேலுள்ள தோல் எல்லாமே நீக்கிக்கிட்டு அதோட வேர் எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி தண்ணியில் தாங்க நம்ம வந்து போடணும். அதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கிழங்கு துண்டுகளை எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு, அதாவது கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோயிஷாக வரும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கையில் வந்து லைட்டாக எடுத்து பிசிக்கி பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு கறிவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகாய் வந்து நான் 2 எண்ணம் பிச்சு தாங்க போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்கிற இந்த மரச்சினி கிழங்கை வந்து அதில் கொட்டிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுக்கோங்க. அதையும் மேலோட்டமாக தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தேயிலை காப்பியோ கருப்பட்டி சுக்கு போட்டு காஃபி வச்சு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நம்மளுடைய வயர் வந்து ஃபுல்ஃபில்லாக தாங்க இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 6th ரெசிபி இதுவும் ஒரு கிழங்கு ரெசிபி தாங்க. நாங்கள் இதை சீனி கிழங்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளி கிழங்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் இந்த கிழங்கை பார்த்தீங்கன்னா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட தோலோட வச்சு கூட நாம் வந்து வேக வச்சு அந்த தோலோட கூட சாப்பிட்லாம். ஸோ மேலே வந்து ரொம்ப இதாக இருக்கிற தோல் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக சுரண்ட முடியும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் சுரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு பீசஸாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் இப்போது இட்லி குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். இட்லி குக்கரில் தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதில் வந்து மஞ்சள் கிழங்கும் உண்டு, ஆரஞ்சு கிழங்கும் உண்டு. இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு ரெண்டுமே தனியான ஒரு ருசியில் தாங்க இருக்கும். ரெண்டுமே வெவ்வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து மஞ்சள் கிழங்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிழங்குக்கு கூட பார்த்தீங்கன்னா தேயிலை காஃபியோ கருப்பட்டி போட்டு சுக்கு காஃபியோ வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தா சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், கிளாஸுக்கும் இது ஒரு அல்டிமேட்டான ரெசிபிஸ் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.